கோவில் அமைந்திருந்த இடத்தில் மசூதி கட்டப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் உள்ள ஷாஹி ஜமா பகுதியில் நடத்தப்பட்ட நிபுணர் குழுவின் ஆய்வறிக்கை 15 நாட்களில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. சம்பல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஷாஹி ஜமா மசூதி முகலாய பேரரசர் பாபரால் 1526இல் கட்டப்பட்டது. ஆனால் இந்த மசூதி ஹரிஹர் என்ற இந்து கோவிலை இடித்து அதன் மீது கட்டப்பட்டதாக சம்பல் மாவட்ட கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அந்த மசூதியில் ஆய்வு செய்ய குழு ஒன்றை அமைத்தது. அதன்படி நவம்பர் 19ஆம் தேதி முதற்கட்ட ஆய்வை நடத்திய அந்த ஆய்வு குழுவினர் இரண்டாவது முறையாக ஆய்வு செய்ய நவம்பர் 24ஆம் தேதி அங்கு சென்றனர். அப்போது ஆய்வுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து நடத்தப்பட்ட போராட்டத்தில் பெரும் வன்முறையில் முடிந்தது. அந்த வன்முறையில் 5 பேர் உயிரிழந்தனர், 30 போலீசார் காயமடைந்தனர். மாநிலம் முழுவதும் பெரும் பதற்றம் ஏற்பட்டதால் கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவை நிறுத்தி வைத்த உச்சநீதிமன்றம் ஆய்வுக்குழுவினரின் அறிக்கை தொடர்பாக எவ்வித ஆணையையும் பிறப்பிக்க கூடாது என்றும் உத்தரவிட்டது. இந்த சூழலில் இன்னும் 15 நாட்களில் ஆய்வறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளதாக குழுவின் தலைவர் ரமேஷ் ராகவ் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஷாஹி ஜமா மசூதி பாதுகாப்பு கமிட்டியினர் தங்களின் ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டதும் 3 நாட்களில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.